ஒரு அழகான காட்டுக்குள்ள சுட்கின்னு ஒரு பறவை இருந்துச்சு. சமீபத்துல தான் சுட்கிக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. காட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கு. ஆனா தண்ணிக்காக சுட்கி ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டி இருந்தது. சரி குழந்தைகளா, நீங்க 2 பேரும் கூட்லயே பத்திரமா இருங்க. அம்மா போய் உங்களுக்காக தண்ணியும் சாப்பாடும் எடுத்துட்டு வர்றேன். அம்மா நீங்க சீக்கிரம் வாங்க. கூட்ல தனியா இருக்க எங்களுக்கு பயமா இருக்கு. சரி சரி, அம்மா சீக்கிரமே வர்றதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா நீங்க ஏன் எப்பவுமே சீக்கிரமே வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நான் தண்ணிய ஆத்துல போய் எடுத்துட்டு வர்றேன். நம்ம கூட்ல இருந்து ஆறு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனாலதான் அம்மா பறந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர நேரம் ஆகுது. அம்மா அப்போ நம்ம ஆத்துக்கு பக்கத்துலயே கூடு கட்டி இருந்திருக்கலாம். அப்போ நமக்கு தண்ணி பக்கத்துலயே கிடைக்கும்ல? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா ஆத்துக்கு பக்கத்துல கூடு இருக்கிறது ரொம்ப ஆபத்து. என்னமா சொல்றீங்க? ஆமா கண்ணுங்களா, நம்ம கூடு ஆத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. தண்ணி நமக்கு ரொம்ப பக்கத்துலயே கிடைக்கும். ஆனா மழை காலங்கள்ல ஆத்துல அடிக்கடி வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்துல நிறைய மரம் அடிச்சிட்டு போயிரும். அப்போ கூட்ல இருக்க பறவைகளும் தண்ணியில விழுந்து இறந்து போயிருச்சுங்க. அதனாலதான் நான் ஆத்துக்கு ரொம்ப தூரத்துல கூடு கட்டியிருக்கேன். புரியுதா? அம்மா எங்களுக்கு நீங்க பறக்கிறதுக்கு கத்து கொடுத்தா நாங்களே உங்க கூட வந்து இற தேடிக்குவோம்ல. எப்பமா எங்களுக்கு பறக்க கத்து கொடுப்பீங்க? அம்மாக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமா கத்து கொடுக்கறேன். சரி குழந்தைகளா, 2 பேரும் பத்திரமா கூட்லயே இருங்க. அம்மா சீக்கிரம் வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுட்கி பறந்து போயிடுச்சு. சுட்கி போனதுக்கு அப்புறமா 2 பறவைகளும் தூங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் சுட்கி ரொம்ப தூரம் பறந்து ஆத்துக்கு வந்துச்சு. ஆத்துக்கு வர்றதுக்கே இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம பழத்தையும் கையோட பறிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சுட்கி பழம் பறிக்கிறதுக்காக போச்சு. அங்க ரோசின்னு ஒரு பறவைய பாத்துச்சு. என்ன சுட்கி, பழம் பறிக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் கழிச்சு வர்ற? ஆமாக்கா, குழந்தைகளால பறக்க முடியாதுல்ல, அதான் அவங்களுக்கு ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இப்போ பழம் பறிக்கலான்னு வந்தேன். அட கடவுளே, அப்போ கூட்ல குழந்தைகளை தனியா விட்டுட்டு தான் வந்திருக்கியா? ஆனா சுட்கி, அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமா ரோசியக்கா, ஆனா என்ன பண்றது, எனக்குன்னு யாரு இருக்கா? குழந்தைகளுக்கும் பறக்க தெரியாது. அப்போ நான் தானே அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும். ஆனாலும் குழந்தைகளை தனியா கூட்ல விடுறது ரொம்ப ஆபத்து. நீ இல்லாத நேரம் ஏதாவது பெரிய பறவைங்களால உன் குழந்தைகளுக்கு ஆபத்து வரலாம். உன் கூட்டுக்கு பக்கத்துல இருக்கே என்னோட கிணறு, அத நான் விக்கலான்னு இருக்கேன். நீ வேணா வாங்கிக்கிறியா? அப்படியா? ஆமா ரோசியக்கா, அந்த கிணறுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கிணறுக்கு பதிலா நீ உன்னோட கூட கொடு. என்னோட கூட இப்போதான் குழந்தைகளுக்காக ஆசையா கட்டுனேன். அந்த கூட கேக்குறாங்களே, இப்போ என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. கூட இப்போதான் கட்டுன, அதை எப்படி எனக்கு கொடுக்கறதுன்னு தானே யோசிக்கிறேன். வேணானா விடு, நான் என் கிணத்த வேற யார்கிட்டயாவது வித்துக்கிறேன். இல்ல ரோசியக்கா, இல்ல, கிணற நானே வாங்கிக்கிறேன். தினமும் தண்ணியும் சாப்பாடும் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பொழுதே சாஞ்சிடுது. என் குழந்தைங்க கூட நான் இருக்கிற நேரம் ரொம்ப குறைவுதான். அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு பறக்கிறதுக்கும் இந்த காட்டுல எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்க முடியும்? நான் கூட்ல இல்லாத நேரம் என் குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஆபத்து வரலாம். அதனால நானே கிணற வாங்கிக்கிறேன். சரி சரி, பாரு, உன்னோட புது கூட்டை கொடுத்துட்டு கிணறை எடுத்துக்கோ. கூடவே என்னோட பழைய கூட்டையும் எடுத்துக்கோ. நாளைக்கு காலையிலேயே எனக்கு உன்னோட கூட்டை கொடுக்கணும், புரியுதா? சரிங்க ரோசியக்கா. செல்ல கண்ணுங்களா, அம்மா உங்களுக்கு பிடிச்ச பழம் எல்லாத்தையுமே தேடி தேடி பறிச்சுட்டு வந்திருக்கேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா நீங்க சீக்கிரமே வந்தறேன்னு சொல்லிட்டு தான போனீங்க. ஆனா இவ்ளோ நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. போங்கம்மா, நீங்க எடுத்துட்டு வந்த பழத்தை நீங்களே சாப்பிடுங்க. அட, என் செல்லத்துக்கு இவ்ளோ கோபம் வருமா? சரி சரி, கோவிச்சுக்காத. நாளையில இருந்து அம்மா ரொம்ப சீக்கிரமே வந்துருவேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நம்ம இந்த கூட்டை விட்டுட்டு வேற கூட்டுக்கு போக போறோம். அம்மா இந்த கூடு நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம இந்த கூட்டை விட்டுட்டு வேற கூட்டுக்கு போகணும்? இந்த கூடு நம்மளோடது தானம்மா. ஆமா ஆமா,
இந்த கூடு நம்மளோடதுதான். ஆனா நான் இந்த கூட்டை வித்துட்டு அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க ஒரு கிணற வாங்கியிருக்கேன். அதனால தண்ணிக்காக அம்மா ரொம்ப தூரம் பறந்து போக தேவையில்ல. பக்கத்துல இருக்க கிணறுல இருந்தே தண்ணி எடுத்துக்கலாம். ஆமாடா கண்ணுங்களா, நாளையில இருந்து உங்களுக்கு நான் பறக்கிறதுக்கு கத்து கொடுக்கறேன். அடுத்த நாள் சுட்கி தன்னோட புது கூட்ட ரோசிக்கு கொடுத்துட்டு ரோசியோட பழைய கூட்டுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போச்சு. அட என்னது இது, இந்த கூடு ரொம்ப பழசா இருக்கே, அடுத்த மழைக்கு தாங்குமான்னு தெரியல. அதுக்குள்ள வேற கூட்டுக்கு போயிரணும். இந்த கூடு நல்லாவே இல்ல, நம்ம கூடு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம நம்மளோட கூட்டுக்கே போயிரலாமா? ஆமாமா, இந்த கூடு நல்லாவே இல்ல, ரொம்ப பழசா இருக்கு. சரி சரி, நாம சீக்கிரமே வேற ஒரு கூட்டுக்கு போயிரலாம். என் செல்ல கண்ணுங்களுக்கு பறக்கிறதுக்கும் கூடு கட்டுறதுக்கும் நான் சொல்லி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் என் செல்லங்களே எனக்கு புது கூடு கட்டி கொடுப்பாங்க, அப்படித்தானே? ஆமாமா, நாங்க உங்களுக்கு புது கூடு கட்டி கொடுக்கறோம். ஆமா, சீக்கிரம் எங்களுக்கு பறக்க கத்து கொடுங்க. கத்து கொடுக்கறேன் செல்லங்களா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல ஆமா போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன், அதுக்கப்புறம் கத்து கொடுக்கறேன். என்ன ஆமா வர வரைக்கும் பத்திரமா கூட்லயே இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் சுட்கி தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்தடிக்கு வந்துச்சு. ஒரு வழியா என்னோட தண்ணி கஷ்டம் இன்னைக்கு தீந்துச்சு. இனி தண்ணிக்காக நான் ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு நான் என் குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணி சந்தோஷமா இருக்க போறேன். அப்போ அங்க ரோசி பறவையும் கிணத்தடிக்கு வந்துச்சு. சுட்கிக்கு ஒண்ணுமே புரியல. ரோசிய ஆச்சரியமா பார்த்துச்சு. என்ன சுட்கி, என்ன பண்ண போற? குழந்தைகளுக்கு தண்ணி எடுக்கலான்னு வந்தேன்க்கா. அதுக்கு ஏன் சுட்கி இங்க வந்த? நீ எப்பவும் வழக்கமா ஆத்துல போய் தானே தண்ணி எடுத்துட்டு வருவ, இன்னைக்கு என்னாச்சு? புதுசா கிணத்து தண்ணி எடுக்க வந்திருக்க? என்ன சொல்றீங்க ரோசி அக்கா, நீங்க மறந்துட்டீங்களா என்ன? நேத்து என்னோட கூட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த கிணத்தை நான் வாங்கினேனே, மறந்துட்டீங்களாக்கா? இல்ல சுட்கி இல்ல, நான் ஒன்னும் மறக்கல, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. பாரு சுட்கி, நீதான் புரியாம பேசுற. நான் உனக்கு கிணத்த வித்தது என்னமோ உண்மைதான், இப்பவும் கிணறு உன்னோடதுதான். நான் கிணற வித்தேனே தவிர அதுல இருக்க தண்ணிய விக்கல. கிணறு உன்னோடது, ஆனா அதுல இருக்க தண்ணி என்னோடது. அதுல நீ கைய வைக்கவே கூடாது. ஒருவேளை உனக்கு தண்ணி வேணும்னா அதுக்கு பதிலா நீ வாடகை கொடுக்கணும். வாடகையா? வாடகையா நான் என்ன கொடுக்கணும்? அப்படி வா வலிக்கு, நீ தினமும் உன் குழந்தைகளுக்காக பழம் பறிக்க போவீல, அப்போ எனக்கும் சேர்த்து நிறைய பழம் பறிச்சுட்டு வா. உனக்கு என்னன்னைக்கெல்லாம் தண்ணி வேணுமோ அன்னைக்கெல்லாம் எனக்கு நீ பழம் பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துக்கோ. சரிங்கக்கா, நான் உங்களுக்கும் சேர்த்தே பழம் பறிச்சுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துக்கிறேன். சுட்கி ரொம்ப கவலையோட அந்த இடத்த விட்டு போச்சு. ஆனா ரோசி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனி நம்ம இந்த குளிர்ல கஷ்டப்பட்டு எற தேட வேண்டிய அவசியமே இல்ல. சுட்கியே எனக்கும் சேர்த்து பழம் பறிச்சுட்டு வந்துரும். நம்ம நிம்மதியா நம்மளோட புதுக்கூட்டுல போய் ஓய்வெடுப்போம். இதல்லவா வாழ்க்கை. சுட்கி பழம் பறிக்க போனப்போ தன்னோட தோழி மஞ்சுவ பாத்துச்சு. ஐ சுட்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அட மஞ்சு, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நான் நல்லா இருக்கேன். அது சரி சுட்கி, உனக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இவ்ளோ பழம் பறிச்சுக்கிட்டு போற? உன் குழந்தைங்க இவ்ளோ பழமா சாப்பிடுறாங்க சுட்கி? இல்ல இல்ல மஞ்சு, இத என் குழந்தைகளுக்காக பறிக்கல. அப்புறம் வேற யாருக்காக பறிக்கிற? அந்த கதையை ஏன் கேக்குற மஞ்சு? தினமும் நான் தண்ணிக்காக ஆத்துக்கு தான் பறந்து போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல குழந்தைங்க தனியா கூட்டுல இருப்பாங்க. அதனால ரோசின்னு ஒரு பறவை கிட்ட என்னோட புது கூட்டை வித்துட்டு அதுக்கு பதிலா அந்த ரோசி கிட்ட இருந்து கிணற வாங்கினேன். இன்னைக்கு காலையில கிணத்துல தண்ணி எடுக்கலான்னு போனேன். அப்போ அந்த ரோசி பறவை வந்து, நான் உனக்கு கிணத்த வித்தேனே தவிர அதுல இருக்க தண்ணிய விக்கல, கிணத்து தண்ணிய நீ மோக்கவே கூடாது, அப்படி தண்ணி வேணும்னா அதுக்கு வாடகையா நீ எனக்கு பழம் பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிருச்சு. அதான் மஞ்சு, அதுக்கும் சேர்த்து பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ அந்த ரோசி உன்ன நல்லா ஏமாத்திருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத சுட்கி, நான் இப்ப சொல்ற மாதிரி செய்யி.
நிச்சயமா உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு மஞ்சு சுட்கிக்கு சில யோசனைகளை கொடுத்துச்சு. சரி மஞ்சு, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். சரி, நான் வரேன். அதுக்கப்புறம் சுட்கி ரோசிய பாக்குறதுக்காக ரோசியோட கூட்டுக்கு வந்துச்சு. வா சுட்கி வா. ஆமா, எங்க பழம்? உன்னை பழம் பறிச்சுட்டு வர சொன்னேன்ல, எங்க பழம்? பாருங்க ரோசி அக்கா, என்னாலெல்லாம் உங்களுக்கு பழம் பறிச்சுட்டு வர முடியாது. என்ன பேசுற சுட்கி? புத்தி எதுவும் மழுங்கிடுச்சா உனக்கு? உனக்கு தண்ணி வேணும்னா எனக்கு நீ வாடகை கொடுத்தாகணும். இனி நான் உங்களுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு வாடகை கொடுக்கணும். என்ன நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்கக்கா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். கிணற நீங்க எனக்கு வித்துட்டீங்க, ஆமாதானே? ஆமா. இப்போ கிணறு என்னோடது, ஆமாதானே? ஆமா. கிணறு என்னோடது, ஆனா கிணத்துல இருக்க தண்ணி உங்களோடது, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். அப்போ என்னோட கிணத்துல உங்க தண்ணிய எதுக்காக வச்சிருக்கீங்க? என்ன? ஆமாக்கா, என்னோட கிணத்துல இருக்க உங்க தண்ணிய நாளைக்கே நீங்க காலி பண்ணிடணும். நான் தெளிவா சொல்லிட்டேன்க்கா. இனி உங்க தண்ணி என் கிணத்துல இருக்க வேணாம், சீக்கிரமே காலி பண்ணிருங்க. இவ்ளோ சொல்லியும் உங்க தண்ணி என்னோட கிணத்துல இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ உங்க தண்ணி என் கிணத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு வாடகை கொடுக்கணும். வாடகையா? எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நீங்க தான் பழம் பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும். என்ன? சுட்கி சுட்கி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இந்த குளிர்ல எனக்கு பறந்து போக சோம்பேறித்தனமா இருந்துச்சு, அதனாலதான் உன்னை ஏமாத்திட்டேன். அந்த கிணறும் உன்னோடதுதான், அதுல இருக்க தண்ணியும் உன்னோடதுதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு சுட்கி. உன்னை ஏமாத்தின பாவத்துக்கு இனி எனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் இந்த குளிர்ல நான் ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அதுக்கு அவசியமே இல்ல. என்ன சொல்ற? ஆமாக்கா, நீங்களும் கிணத்து தண்ணியவே குடிச்சுக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, இனி இந்த காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் அந்த கிணத்து தண்ணிய குடிச்சுக்கலாம். நான் அந்த கிணற பொது கிணறா ஆக்க போறேன். சுட்கி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, நீ ரொம்ப நல்லவ. அக்கா, நம்ம கிட்ட இருக்கத மத்தவங்களோட பகிர்றதுலதான் பேரின்பம் இருக்கு. நீங்களும் உங்ககிட்ட இருக்கத பகிர்ந்து பாருங்க, அப்போ அந்த சந்தோஷத்தை உணர்வீங்க.